தற்பொழுது நம்மளுடைய இணைப்பில் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ரா செழியன் தற்போது காலமாக இருக்கிறார். அவர் குறித்து உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களின் இளவல் ரா செழியன் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களின் நம்பிக்கைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். நாடாளுமன்ற மேலவையில் அறிஞர் அண்ணா அவர்கள் சிறந்த சொற்பொழிவு ஆற்றுகின்றார் என்றால் அதற்கான விவரங்களை எல்லாம் தேடி தந்த பெருமை ரா செழியன் அவர்களுக்கு உண்டு. அறிஞர் அண்ணா அவர்கள் நோயுற்று அமெரிக்கா சென்ற பொழுதும் உடன் அழைத்து சென்றவர் ரா செழியன் அவர்களைத்தான் என்பதை மறக்க முடியாது. சிறந்த நாடாளுமன்ற விவாதத்தில் பங்கேற்று எல்லா தரப்பினரும் பாராட்டுகின்ற வகையிலே அவர்களுடைய பணி அமைந்திருந்தது. சில மாதங்களுக்கு முன்புதான் அவர்களுடைய பிறந்த நாள் விழா சென்னையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விஐடி பல்கலைக்கழக வேந்தர் வேலூர் விஸ்வநாதன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். அதில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை எங்களை போன்றோர் பெற்றோம். அவர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தார்கள். அவர் இவ்வளவு திடீரென மறைந்திருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் மீது மிகுந்த பற்றும் பாசமும் கொண்டவர். அவர் முதலாக பெரம்பலூர் தொகுதியிலே நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்ட பொழுது அவருக்கு உறுதுணையாக இருந்து உழைத்து அவர் வெற்றி பெறுவதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரிய முயற்சிகளை மேற்கொண்டார். அவரிடத்திலே மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர். அவர் இழப்பு மிகப்பெரிய இழப்பு. நாடாளுமன்ற மரபுகளுக்கும் நல்ல அரசியல் தலைவர்கள் எப்படி இயங்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கணமாகவும் அவர்கள் இருந்தார்கள். உண்மையிலேயே அவருடைய மறைவு அறிந்து நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். அவரது அன்னார் அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டார். விசாலாட்சி நெடுஞ்செழியன் அவர்களும் அண்மையிலே தான் இறந்தார்கள். அந்த 3 ரா செழியன் அவர்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய குடும்பத்திலே இருந்தவர்கள். அவருடைய இழப்பு உண்மையிலேயே இயக்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பு, தமிழ்நாட்டிற்கும் பெரிய இழப்பு, பாராளுமன்ற ஜனநாயக மரபுகளுக்கும் பெரிய இழப்பாகும். திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் அவர் போற்றப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்ற சீர்திருத்தங்களை பற்றியும் நிறைய பேசியிருக்கிறார். அது சம்பந்தமான உங்கள் பார்வை? நாடாளுமன்றத்தில் இன்னும் சொல்ல போனால் நிதிநிலை அறிக்கை விவாதம் நாடாளுமன்றத்தில் வருகிறது என்றால் அதில் இருக்கிற புள்ளி விவர குறைபாடுகளை எல்லாம் எடுத்து காட்டக்கூடிய அரிய ஆற்றல் நிறைந்தவர். நிதியமைச்சர் அவர்களே அவரை கண்டு அஞ்சக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஆற்றல்வாதியாக அவர்கள் நாடாளுமன்றத்திலே விளங்கினார்கள். அதே போல பொது கணக்கு குழுவிலேயும் அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார். ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் மிகப்பெரிய புரட்சி இந்தியாவிலே நெருக்கடி நிலை எதிர்த்து செய்த பொழுது ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் மிகவும் மரியாதையோடு நடத்தி தன்னோடு உடன் வைத்துக் கொண்ட ஒருவர் யார் என்றால் நம்முடைய ரா செழியன் அவர்கள் தான் என்பதை நம்மால் மறக்க முடியாது.